தற்போதைய அண்மை செய்தி. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வருவதால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ராமேஸ்வரம் கோவிலில் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக சிறப்பு வழி இருந்து வந்த நிலையில் அனுமதிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு வழி இருந்த நிலையில் அங்கு தற்போது அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் தற்போது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரகு வழங்க கேட்கலாம். ரகு, தற்போது ராமேஸ்வரத்தில் ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டம் குறித்த முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். கண்டிப்பாக மோனிஷா, உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்கள் பாரம்பரியமாக தரிசித்து வந்த பாதையை அடைத்து கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து உள்ளூர் மக்கள் ஆலய நுழைவு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கும் நிலையில் கோவிலை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். போலீசாரின் தடுப்புகளை மீறி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோயிலுக்குள் நுழைய முற்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. 2 அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகளில் முதல் தடுப்பை தள்ளிவிட்டு உள்ளே புகுந்த போராட்டக்காரர்கள் மேற்கு கோபுர வாசலுக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருந்த இறுதி தடுப்பின் முன்பாக தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதோடு தங்களுக்கு உரிய பதில் கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று கூறி சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் பகுதியில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்களை ஏற்றிக் கொண்டு கோயிலுக்கு செல்லும் பேருந்துகள் திட்டக்குடி பேருந்து நிறுத்தத்திலேயே திருப்பி அனுப்பப்படுகிறது. மேலும் போக்குவரத்து வசதி எதுவும் இல்லாததால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வரும் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். தொடர்ந்து கோவில் முன்பாக உள்ள பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டக்காரர்கள் கண்டன கோஷங்களை முழங்கி வருவதால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. மோனிஷா, உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெளிநாடு மற்றும் வெளிமாவட்டங்களில் வெளியூர்களில் இருந்து தரிசனத்துக்காக வருகின்றனர். இந்த நிலையில் உள்ளூரைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு காலங்காலமாக அவர்கள் சென்று தரிசனம் செய்வதற்காக ஒரு வழியை அமைக்கப்பட்டு அந்த வழியில் அவர்கள் தரிசனம் செய்து வந்தனர். ஆனால் தற்போது அண்மை காலமாக அந்த உள்ளூர் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பு அனுமதி பாதையை ரத்து செய்து அவர்களும் பொதுவான பாதையிலேயே வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று இந்த கோவில் நிர்வாகம் இந்து சமய அறநிலையத்துறையும் அறிவித்திருப்பதை தொடர்ந்து உள்ளூர் மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தனர். மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடமும் இது குறித்து கோரிக்கை மனு அளித்திருந்தனர். ஆனால் இந்த திமுக அரசு இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்கள் இதை எதற்கும் செவிசாய்க்காமல் அந்த உள்ளூர் மக்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அந்த சிறப்பு அனுமதியை ரத்து செய்து அனுமதிக்க முடியாது என்று கூறியதை தொடர்ந்து இன்று உள்ளூர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்வேறு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோயிலுக்குள் செல்வதை போலீசாரை வைத்து தடுத்து நிறுத்த முற்பட்டதால் அங்கு போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் உள்ளூர் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு தகராறு ஏற்பட்டு தற்போது அந்த இடத்தில் பதட்டம் பரபரப்பு நிலவி வருகிறது. மோனிஷா, ரகு, தகவல்களுக்கு நன்றி.